இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நெகேமியா 4:5. அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும் அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாதிருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடிவு உண்டாக பேசினார்களே. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். நெகேமியாவும் யூதா மக்களும் எருசலேம் நகர்ச்சுவரை கட்டணும்னு முடிவெடுத்த போது சன்பல்லாத், தோபியா, கேசேம் இவங்க 3 பேரும் சுவரை எடுத்து கட்டக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா சன்பல்லாத் சமாரியன், தோபியா அம்மோனியன், கேசேம் அரபியன். நெகேமியா யூதன், சுவரை கட்ட தயாராக இருக்கிற மனிதர்களும் யூதர்கள். இவங்க 3 பேரோட அதிகாரமும் தாக்கமும் குறைஞ்சு போகும்னு நினச்சிட்டு யூதர்களை கட்ட விட மாட்டேங்கிறாங்க. அதனால் நெகேமியாவையும் யூதா மக்களையும் மனசு கஷ்டப்படுற மாதிரி திட்டுறது, சபிக்கிறது, சவால் விடுறது, இப்படி மனச்சோர்வு கொடுக்குறாங்க. யூதர்களை அடிக்கலை, கொல்லலை, ஆனால் மனவேதனை கொடுக்குறாங்க. அதனால் நெகேமியா தேவனே இவங்களுக்கு நீங்களே புத்தி புகட்டுங்கன்னு வேண்டிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக இருப்பாங்க. நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் நம்மளை குறையாக சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. போட்டி பொறாமையில் நம்மளை எந்த முயற்சியும் எடுக்க விடாமல் பேசியே தடுத்துருவாங்க. படிக்க விடாமல் எத்தனையோ பிள்ளைகளுக்கு யாராவது மென்டல் டார்ச்சர் கொடுப்பாங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நெகேமியா பதிலுக்கு அந்த 3 பேர் பேசுனதுக்கு பதில் பேசாமல் அவங்கள போல டார்ச்சர் கொடுக்காம அவனோட வேலையில் கருத்தாக இருந்தான். அவனோட நோக்கம் மாறவே இல்லை, உறுதியாக இருந்தான். அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணலை. தேவன்கிட்ட ஒரு சின்னதாக ஜெபம் பண்ணான், அவங்க செய்கிறத மூடி போடாதீங்கன்னு. தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. எப்படி பதில் கொடுத்தாருன்னா, அந்த நகரச்சுவரை எந்த தடங்களும் இல்லாமல் சிறப்பாக கட்டி முடிக்க செய்தார். எதிரிகள் அழிஞ்சு போயிடணும்னு நம்ம நினைக்கிறத விட அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டுறது தான் உண்மையான வெற்றி. அதனால் நம்மளை யார் என்ன சொன்னாலும் பதிலுக்கு சண்டை போடாமல் தேவன்கிட்ட விட்டுட்டு நாம் செய்கிற வேலையை, முயற்சியை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருப்போம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.